ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்சா. வாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையை வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி பண்ணலாம். காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இதால் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதால் தான் நீங்கள் அளக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க டம்ளர் வேறு எது வேணாலும் வச்சு அளந்துக்கலாம். 3/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் அந்த டிஷ்ஷுக்கு நல்லாவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். திரும்பவும் கட்டியாக தான் இருக்குது. நல்லாவே அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்புறம் தண்ணி அதிகமாகிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இது மாதிரி கிண்டிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு இங்கே பாருங்கள், ஊற வச்சு எடுத்தாச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துருக்கேன், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். துருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். வெங்காயம் சேர்த்துருக்கேன். துருவி இஞ்சி ஒரு பீஸை துருவி சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி. இது கூட நீங்கள் பீன்ஸ் பிஞ்சு பீன்ஸாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். சில்லி பீட்ஸ் அந்த காஞ்ச மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கலாம். கடையிலையும் கிடைக்கும். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பத்தாததுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி கிண்டிட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான சால்ட் என்னவோ அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதன் கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாமே திருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த உடையாமல் வரும். அதுக்காக தான் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் காய வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா விட்டுட்டு நெய் நல்லா கொஞ்சம் காஞ்சி வந்தவுடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்ததுன்னா ஈஸியாக வரும். தோசைக்கல்லுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் நல்லா ஃபுல்லாக அப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுந்து வரும். வேறு ஒன்றும் கிடையாது. தோசைக்கல்லையும் பண்ணலாம். இப்படி நல்லா ஃபுல்லாக அந்த பேன் ஃபுல்லாக பரப்பி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படி அந்த ஈவனாக அந்த ஓரங்களில் எண்ணெய் தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே நல்லா மேலே வர வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே மாவு இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். உப்புமா செஞ்சு தரேன்னு சொன்னாங்கன்னா திருச்சி ஓடுறாங்களா? இனிமேல் பயப்பட வேணாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்கள், 2 சைடும் ஓகே வெந்துருச்சு. இப்படி எடுத்து ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஜிடபிள் பேன் கேக்கு. ஒரு ரவையை வச்சு உப்புமானா யாருக்கும் பிடிக்காது. ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா அம்சாபாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.